எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். முகமது தீபக்கை பற்றி ஒரு கருத்து நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். யார் அந்த முகமது தீபக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட பேர் வந்து தீபக் குமார். என்னாச்சுன்னா, அவரோட ஜிம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையில் பாபான்னு சொல்லி ஒரு கடை பேர் இருந்திருக்கு. பாபா வந்து சில பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு தான் அது சொந்தமானது அப்படின்னு சொல்லி சங்கி கூட்டங்கள் வந்து சண்டை போடும்போது, ஸோ அந்த நேரத்தில் இவர் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து நிற்கும் போது இவர் பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த சங்கி கூட்டம். அப்போ வந்து அவர் வந்து முகமது தீபக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுக்காக வந்து நின்ற அவருக்கு இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு. அவர் மேலே நிறைய பொய் கேஸ் போட்டிருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க தெரியல. என்னால் முடிஞ்ச ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அவருக்கு சப்போர்ட்டாக. உங்களால் என்ன முடியுமோ அந்த சப்போர்ட் நீங்கள் பண்ணுங்கள். முடிஞ்சால் வீடியோ போடுங்க, இல்லை அந்த வீடியோவுக்கு கீழே உங்கள் கருத்து என்னென்னு சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் நிறைய அஃபிஷியல்ஸ்க்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் டேக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளுக்காக நின்ற முகமது தீபக்காக நம்ம எல்லோரும் அவர் கூட நிற்கணும். இப்படி நம்ம நிற்காமல் விட்டுட்டோன்னா அடுத்த வாட்டி இந்த மாதிரி முகமது தீபக் கண்டிப்பாக வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஹீரோஸ் எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் நிறைய ஹீரோஸ் வெளியில் வருவாங்க. ஸோ அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். குட் பை.